பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு பயனுண்டாயினும் கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஊழியக்காரர்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை முன்குறித்து அழைத்து அவர்களை அழகாய் உருவாக்கி அவர்களுக்குள்ளே துவக்குகிற வேலையில் மிக வெற்றிகரமாக நல்ல முறையில் முடிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஊழியக்காரனுடைய ஜீவியத்தில் தேவனை அவர்களை எப்படி உருவாக்குகிறார் என்பதை பற்றி சிந்திக்கும் போது இவரிடத்திலே சில காரியங்களை என்னால் காண முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்முடைய சபைக்கு வந்த ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் 1977 இருக்கலாம், இல்லாட்ட 78 ஆரம்பமாக இருக்கலாம். அப்பொழுதுதான் இந்த சகோதரருடைய தாய் தகப்பனுக்கு விவாகம் அரக்கோண பேத்தோமில் வைத்து நடந்தது. இவருடைய தகப்பனார் ஊழியக்கார சகோதரர்களைப் போல ஜிப்பா வேஷ்டி கட்டி கொண்டார். அவருடைய அம்மா ஊழியக்கார சகோதரிமார்கள் போல ட்ரெஸ் பண்ணி கொண்டார்கள். அதுதான் முதலாவது நான் இங்கே பார்த்த அட்டன் பண்ண சிபிஎம் முதல் கிடையாது. அது முதற்கொண்டு இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் சிறுபிராயத்திலிருந்து அந்த ஊழியக்காரர்களாக உருவாக வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு அவர்கள் வளர்த்து வந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் பிறந்த நாள் முதல் எனக்கு ஏறக்குறைய என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நன்றாக நான் அறிந்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன். பல காரியங்களில் ஊழியத்தில் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒவ்வொருவராக ஊழியத்துக்கு வந்தார்கள். இந்த சகோதரன் ஊழியத்துக்கு வந்து பிறகு நான் இங்கே இருப்புலியூரில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் நானும் இவரும் சகோதரிமார்களும் பேசலியோடு சேர்ந்து நம்முடைய 3 கன்வென்ஷனுக்கு நாங்கள் நம்முடைய பேத்தோம் பஸ்ஸில் போய் கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த பஸ்ஸு வந்து ஒரு மொபைல் பேத்தோம் போல் இருக்கும். உள்ளேயே ஸ்பீக்கர் செட்டு மைக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. போகும்போதெல்லாம் பாட்டு பாடுகிறதும் வசனங்கள் சொல்கிறதும் வாக்குத்தத்தம் சொல்கிறதும் ஸ்தோத்திரம் பண்ணுறதும் இப்படியுமான ஒரு பழக்கம் இருந்தது. அதன்படி போய்கொண்டிருந்த போது ஒவ்வொரு ஊழியக்கார பிரதரையும் சிஸ்டரையும் ஒவ்வொருத்தரையும் 15 வாக்குத்தத்தங்கள் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஒவ்வொருத்தரும் 15 வாக்குத்தத்தம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் சொல்லியிருந்தார். அப்போ வரிசையாக எல்லாரும் சொல்லி கொண்டு வந்த போது இவருடைய டேர்ன் வந்த நேரத்தில் அதை அவர் சரியாக கவனிக்கல போல இருக்கு. என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்டார். அதுக்கு ஏன் சரியாக கவனிக்கலைன்றத மனதில் வைத்து கொண்டு அவர் அதுக்கு பதில் சொல்லல பாஸ்டர். அதற்கு பதிலாக மற்றவர்களை சொல்ல சொன்னால் மற்றவர்கள்லாம் சொல்லிவிட்டார்கள். கடைசியாக நானும் சொன்னேன். ஆனால் இவருக்கு சொல்கிற அந்த வாய்ப்பு போச்சு. அப்போ கன்வென்ஷனுக்கு போய் சேர்ந்தோம். அந்த முதல் நாள் கூட்டத்தில் இவர் தான் பிசிசினாக வந்திருக்கார். முதல் நாள் கூட்டத்தில் முதல் பாட்டுக்கு இந்த ஸ்டேஜை பார்த்து இப்படி கீபோர்டு வைத்து வாசிக்க சொன்னார். அவர் வாசித்தார். 2வது பாட்டுக்கு சுவரை பார்த்து கீபோர்டை திருப்பி வச்சுட்டு சுவரை பார்த்து வாசிக்க சொன்னார். ஜனங்கள் எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவர் சுவரை பார்த்து வாசித்தார். 3வது பாட்டுக்கு ஒவ்வொரு முறையும் பாடும்போது இவருடைய முகம் எப்படி இருக்கிறது, இவர் எப்படி இதை எடுத்துக்கொள்ளுகிறாருன்றத பாஸ்டர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நானும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். 3வது பாட்டுக்கு ஜனங்களை எல்லாம் பார்த்து கீபோர்டை வைத்து வாசிக்க முடியாத சொன்னார். அவர் வாசித்தார். இப்படி அந்த முதல் நாள் கூட்டம் முடிந்து விட்டது. முடிந்த பிறகு ஒரு வேலை சின்ன பையனாச்சே அதைரியப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் அவரை கொஞ்சம் தைரியப்படுத்தலாம், இப்படியெல்லாம் நம்ம நடத்துவாங்க, நீ சந்தோஷமாக இருந்து பழகணும்னு சொல்லி தைரியப்படுத்தலான்னு போனால் அவர் என்னை விட தீவிரமாக அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை பாசு, இதெல்லாம் நடத்துவாங்க, நான் சின்ன பையனுக்கு பார்த்துருந்தேன், எனக்கு இதெல்லாம் கஷ்டம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் அப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல சந்தர்ப்பங்களில் சுபாவங்களில் ஆண்டவர் சீயோனை கட்டுகிறவர் நம்முடைய சுபாவங்களை நம்ம உருவாக்குகிறோம். நம்முடைய மனுஷிய சுபாவங்கள், மாமிசீக சுபாவங்கள், சாத்தானுடைய தூண்டுதலால் வருகிற சுபாவங்களை எல்லாம் அழித்து ஆண்டவராகிய நம்முடைய தேவனுடைய பிதாவனுடைய நல்ல சுபாவத்தை உருவாக்கும்படி ஆண்டவர் இப்படி பல பாதைகளிலே கொண்டு போகிறார்.
கடைசியாக கன்வென்ஷன் முடிந்து வந்தோம். பிறகு நான் மலேசியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போன பிறகு இவரும் மலேசியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்படி அவருக்கு ஒரு வாய்ப்பு ஆர்டர் கொடுத்தார். அவர் அங்கே வந்திருந்தார். அவரை எந்த இடத்துக்கு அனுப்பினாலும் அவர் ஒன்றும் அதை பற்றி பேசுகிறது இல்லை. இடம் புதியது, தேசம் புதியது, ஜனங்கள் புதியவர்கள். ஆனாலும் எங்கே அனுப்பினாலும் போய் அந்த இடத்துல அதனால் முடிந்த வரைக்கும் நம்முடைய ஒழுங்கு பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சரியாக சபையை கரெக்ட் பண்ணி கொண்டு வர விஷயத்தில் அவர் மிகவும் கருத்துள்ளவராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் சபைக்கு என்று நல்ல தூது கொடுக்கிறதுலையும் வேதபாடம் கொடுக்கிறதுலையும் கவனமாக இருந்தார். தன்னோடு கூட இருக்கிற ஊழியக்கார சகோதரிமார்களோடு ஐக்கியமாக இருக்கிற விஷயத்திலேயும் தன்னை தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்தி, தன்னை பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்கிறதுலையும் கவனமாக இருந்தார். பிறகு அங்கே உள்ள மெசஞ்சர் என்றதான நம்முடைய மேகசினுக்கு ஊழியக்காரர்களையும் சில பிலிவர்ஸையும் நாம் ஏற்படுத்தி அதை நல்ல நிலவரத்தையும் ஸ்டாண்டர்டாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதில் இவரையும் ஒருவராக வைத்தோம். மிக உண்மையாக கருத்தோடு இருந்து அந்த ஆர்டிகிள்ஸ் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயத்தில் எல்லாம் மிக உண்மையாக இருந்து எங்களுக்கு உதவியாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற வேலையில் அவர் இங்கே வந்து இப்படி இவரோட வந்த 2 சகோதரர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி லோக்கலுக்கு போயிட்டாங்க. இவர் இங்கே இருந்தார். ஆனாலும் இங்கிருந்து ஒரு லோக்கலில் போய் நடந்து கொண்டு வந்தார். அவர் எப்படி இருக்கிறாருன்னு இடையில நான் பேசுகிறது உண்டு. ஆனாலும் கர்த்தருக்குள்ளே அவர் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவர் மேல் வைத்த நோக்கம் நிறைவேறும்படி இப்படி ஹெட் குவார்ட்டரில் அவருடைய ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்கணும். அவருடைய திரளான ஊழியர்கள் விசுவாசியின் மத்தியில் அவருடைய ஆராதனை நடத்தவும் கர்த்தர் அவர் மேல் வைத்த அன்பு என்பதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பினால் கர்த்தர் அவரை அழகாக உருவாக்கி கொண்டு வந்த நல்ல வேலைக்காகவும் அவருக்குள்ள துவக்கிற வேலையை ஆண்டவர் மிக வெற்றிகரமாக நல்ல முறையில் நிறைவேற்றி முடிப்பதற்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தி சாட்சி கொடுக்கிறேன். கர்த்தர் புஸ்தகம் சகோதரன் சைலம் அவர்களை குறித்து சில வார்த்தைகளை சொல்லும்படியாக ஆண்டவர் சந்தர்ப்பத்தில் கொண்டிருந்தால் நன்றியோடு செலுத்தியிருக்கிறேன். 2001ஆம் ஆண்டு வேலூர் சபையிலே ஊழியம் செய்யும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்பொழுது சைலம் ஒரு வாலிபனாக அந்த சபையிலே இசைக்கருவிகளை ஆராதனையிலே வாசிக்கிறதை நான் முதலாவதாக பார்த்தேன். வாலிபர்கள் ஊழியர்கள் வருவதற்கு அவர்கள் சந்திக்கிற ஊழியம் என்னை பார்க்கும் போதெல்லாம் செயல சொல்லுவார், மாஸ்டர் உங்களை எங்களுடைய ஊரில் நீங்கள் ஊழியம் செய்த நாட்களில் உங்களை கண்டபோது எங்களுக்கு கூட ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது. என்னுடைய ஆர்வத்தை வாஞ்சியை நீங்கள் தூண்டிவிட்டீர்கள். என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை எங்கள் தம்பி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்தமாகட்டும் உண்டாகட்டும். கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே அது ஒரு கிறிஸ்தவ கல்லூரியாக சொல்லினார். வெளியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர்கள் வந்தமானவர்களுக்கு ஊழியங்களை செய்வார்கள், பிரசவம் செய்வார்கள். அப்பொழுது ஒரு பாஸ்டர் பிரசவம் முடித்துவிட்டு ஷைலாவோட பேசிக் கொண்டபோது ஷைலா இருந்து கேட்டார், பாஸ்டர் பரலோகத்தில் உங்க அண்ணன் சொல்ல முடியுமா என்று கேட்டார். இப்போ அந்த பாஸ்டருக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை. பரலோகத்தில் நான் இருக்கேன், பரலோகத்தில் எனக்கு ஒரு மாளிகை இருக்கிறது, எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, எனக்கு ஒரு வாசலம் இருக்கிறது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இப்படி சொன்ன இல்லைம்மா சார், பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கிறது, சரியாக சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும், நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று அவரை கேட்டார். அந்த பாஸ்டருக்கு சொல்ல முடியவில்லை. அது இவர் சொன்னார், பரலோகத்தில் எனக்கு வாசஸ்தலம் இருக்கிறது, புதிய பூமி, புதிய வானம், புதிய சியோன். எங்களுடைய பாசமார்கள் எல்லாரும் சியோன்ல இருப்பார்கள்.
நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? வாலிபனா இந்த காலத்திலேயே நம்முடைய சபையின் உபதேசங்களை குறித்து ஒரு ஆழமான தெளிவான ஒரு அறிவை பெற்றிருந்தார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருந்தது. நிறைய சங்கங்களே நான் மாற்றப்பட்டு வந்தபோது சைலமும் அடையாளே தான் சென்டரில் தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நல்ல இன்டர்பிரட்டராக, கன்வென்ஷனி நல்ல ஒரு கீபோர்டு வாசிக்கிறவராக, போலீஸ் பர்மிஷன்கள் மற்றும் இப்படி டேக்ஸ் கட்டுவது, பில்டிங் பர்மிஷன் வாங்குவது, இப்படி பல காரியங்களை செய்வதில் பரிசுத்தவான்களுடைய அனுப்பினதை நான் பார்த்திருக்கிறேன். உற்சாகமாக அதை இன்னும் நபரிடத்திலே கொடுத்து இதை செய்ய முடியும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் செய்ததை பார்க்க முடிந்தது. முடிப்பாக்கத்திலே, கருங்குடியிலே, மணலியிலே, நெற்குணத்திலே, அயனம்பாக்கத்திலே, எண்ணூரில், விளாங்காட்டுப்பாக்கம், இப்படி பல இடங்களிலே ஒரு ஊழியம் செய்திருக்கிறார். அந்த இடங்களெல்லாம் நான் கூட்டத்தில் எடுக்கும்படியாக போயிருக்கிறேன். அப்புறம் சொல்வார்கள், ஷைலோ கட்டதான் இந்த வேலை செய்தார் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பைக்கோவையும் நிறைய வேலைகளை செய்வதை நான் கவனித்திருக்கிறேன். அந்த வேலைகள் தரமானதாக இருக்கும், மிக நேர்த்தியாக இருக்கும், மிக நல்ல முறையில் செய்யக்கூடிய கிருபையை இந்த சகோதரனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்ததை நான் பார்க்க முடிந்தது. இதை நான் விலகிக் கொண்டது என்னவென்றால், இந்த சகோதரன் சோம்பேறி அல்ல, கர்த்தர் தன்னை வைத்திருக்கிற இடத்திலெல்லாம் பல வேலைகளை செய்து பாடுபடக்கூடிய ஒரு பாடுபடுகிற சிந்தையில் உள்ளவராக அந்த வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்திருந்ததை நாம் காண முடிந்தது. மலேசியாவிலிருந்து அவர் திரும்பி இந்தியாவில் வந்த பொழுது அடையாறிலே குவாரண்டைனுக்காக சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்பொழுது ஒரு அவர் கொஞ்சம் காசு வச்சு அவர் டேப் போட்டு அவர் கையில் கொடுத்தது. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால், அவசியங்கள் இருந்தால், நீங்கள் இங்கேயும் உங்கள் கையில் இருக்கிறது தெரியாது, நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறீர்கள், அதனால் இந்த காசை நீங்கள் வைத்து உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க அந்த கவரை வாங்கிக் கொண்டார். சில நாட்கள் கழித்து அவர் திரும்புவதற்கு வர வேண்டியிருந்தது. புறப்பட்டு போகும்போது நான் அவரை சந்திக்க போயிருந்தேன். அந்த கவரை மறுபடியும் எனக்கு கொடுத்தேன். அவர் ஒரு மலேசியன் கவர் எனக்கு கொடுத்தார், காணிக்கையாக மலேசியா காசு எனக்கு கொடுத்தார். அதுவும் இல்லாமல் நான் கொடுத்த கவர் அது பிரிக்கப்பட்டிருந்தது. பிரிக்கப்பட்ட நிலையிலே அந்த கவரை என் கையில் மறுபடியும் கொடுத்தேன். ஏன்னா அதை யூஸ் பண்ணியான்னு கேட்டேன். நான் இந்த ரூமுக்கு வந்து அதை பார்த்தேன், எண்ணி பார்த்தேன். அதில் ஒரு கால் கூட அவர் எடுக்கவே இல்லை. அப்படியே ஒரு பண ஆசை இல்லாத ஒரு தேவ மனிதன், பணத்தை வீணாக செலவு செய்யவில்லை. அவர் விரும்பினார், ஏதோ ஒரு பொருளை அங்கே வாங்கியிருக்கலாம், உபயோகித்திருக்கலாம், சாப்பிட்டு இருக்கலாம், பிரித்திருக்கலாம். அந்த கவர் பிரிக்கப்பட்ட நிலையிலே ஒரு கால் கூட யூஸ் பண்ணாமல் அவர் திரும்ப அதை எனக்கு தந்தபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். தன்னுடைய கர்த்தர் கொடுக்கிற பணத்தை எந்த அளவு ஞானமாக அவர் உண்மையாக இருந்திருக்கிறார் என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்ந்தாகட்டும். இன்னொரு விஷயத்தை விட சொல்லி என் வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். அடையார் சென்டரில் ஊழியம் செய்த நாட்களிலே பரிசுத்த ஜீவியத்திற்கு சம்பந்தமான பல சோதனைகளை அவர் சந்தித்திருக்கிறார். இதை பல சூழ்நிலைகளே என்னுடைய அறிவுக்கு வந்ததுண்டு. ஆனாலும் தன்னை காத்துக் கொள்வதிலே மிகவும் கவனமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களை, அப்படிப்பட்ட நபர்களை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வைராக்கியத்தோடு தவிர்த்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார். சீயோனின் ஒரு கல்லாக, பணி தீர்க்கப்பட்ட கல்லாக இன்றைக்கு அவர் போய் சேர்ந்திருக்கிறார். அருமையான சகோதரர்களே,
அநேக நல்ல மாதிரியான சுபாவங்களை நாம் காண முடிந்தது. இருமுடியவர்களே, நான் இங்கே ஜெபத்திற்கு வரும்போதெல்லாம் உட்கார்ந்திருப்பார். ஒரு ஜெபத்திற்கும் அவர் தவறுனதில்லை. ஒரு ஜெப ஆவி அவர்கள் இருந்தது. ஒரு ஜெப வீரனாக இருந்தார். சகோதரனுடைய நல்ல வாசனையான வாழ்க்கைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு சோதரிக்கிறேன். என்னை கூட தேவனுடைய சுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 4 பிள்ளைகள் இந்த தகப்பனாருக்கு ஷைலோவுடைய அப்பாவுக்கும் எனக்கும் 10 வருஷம் 6 மாதம் வித்தியாசம். ஷைலோவுடைய அப்பா பிரதர் அருள்தாஸ் என்னை அவருடைய கூடவே வைத்திருந்தார். வேலூரில் அவருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்பாகவே நான் கல்லூரியில் படிக்கும்போது நாங்கள் இருவருமாக ஒன்றாக இருந்து தனியாக தங்கியிருக்கிறோம். அவருடைய அன்பு மிகப்பெரியது. அவருக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகும் நான் வந்து வெள்ளூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் வேலை செய்யும்போது அவரோடு கூடவே என்னை இருக்க முடியாது செய்தார். என்னுடைய தகப்பனும் நானும் என்னுடைய மூத்த சகோதரன் ஷைலோவுடைய அப்பாவோட கூடவே இருந்தோம். அவர் மரிக்கும் வரையிலும், என்னுடைய சகோதரன் மரிக்கும் வரையிலும் நாங்கள் இரு குடும்பத்தாரும் ஒரே குடும்பமாகவே கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக ஜீவித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அந்த இவங்க சிறு பிள்ளைகள் 6 பிள்ளைகள் எல்லாம் சின்ன குட்டி பிள்ளைகள். என்னுடைய சகோதரன் ஷைலோவுடைய அப்பா அவர் ஒரு விசுவாசியாக இருந்தால் கூட ஒரு திருமணமான ஊழியக்காரன் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஒரு சொற்பமான நேரம் தான் தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் செலவழித்திருக்கிறார். பாக்கி நேரம் எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு சேர்ந்து தான் அவர் செலவு செய்தார். அப்படி இருக்கும்பொழுது இந்த 6 பிள்ளைகளோடு நாங்கள் ரொம்ப நெருக்கமாக பழகி வந்தோம். அப்போ இவங்க சின்ன குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது இவர்களை அடிக்கடி நான் பார்த்த சந்தர்ப்பம் என்னென்றால் பிரேசிங் பாலிங் ஷெட்டை ஷைலோவுடைய அக்கா அவர்கள் வந்து பெரிய அக்கா, அப்புறம் பாட்டுக்கார சிஸ்டர், அப்புறம் ட்ரம் அடிக்கிற சிஸ்டர். ஷைலோ அவர் ஒரு பிரசங்கியார். அதுக்கு தம்பி சீஃபஸ் அவர் வந்து இன்டர்பிரட்டர். அதுக்கு அடுத்தவர் பால்சன் அவர் வந்து கீபோர்டு வாசிக்கிறார். அதனால ஒன்றும் கீபோர்டு இருக்காது, அதனால ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு ஸ்கூலில் ஒரு 2 பூச்சி கட்டிகிட்டு இருக்கும். அதில் அவங்களுக்கு லாங்குவேஜ் கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க. என்னவோ ஒன்று அவர் சொல்வார், அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, இவர் என்னமோ சொல்கிறார், அவர் இன்டர்பிரட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் ஒரு ஆராதனை நல்ல நான் இப்படி அநேக சந்தர்ப்பங்களில் நான் அவர்களை அப்படி விளையாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் அதை கனம் பண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு அவர்கள் 6 பேரையும் கற்று தெரிந்து கொண்டார். ஷைலோ வந்து சிறு பிராயத்திலேயே அதிகமாக நல்ல இந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உடையவர், நல்லா வாசிப்பார். சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனமாக இருந்தார். வாலிப பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக அவருடைய தன்னுடைய வாலிபத்தை செலவழித்தார். அவர் ஸ்கூலில் படிக்கும் பொழுது கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் அதில் படிக்கும்பொழுது 5ஆம் வகுப்பு படிக்கிறார். ஒரு நாள் வந்து வீட்டில் ரொம்ப தேவி தன் தாப்பனாரத்தில் அழுத. அப்போ அவர் என்னப்பா ஏன் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸ்கூலில் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைப்பா. அப்போ தாப்பனார் உடனே கீபோர்டை எடுத்து வச்சு, வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், ஆல் அவர் பெயின்ஸ் ஆல் அவர் சின்ஸ் டு பே அப்படின்ற அந்த பாட்டை இவருக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து அந்த கீபோர்டில் அவரை வாசிக்க வச்சு, இவர் வாலிபத்தில் ஊழியத்துக்கு வந்த பிறகு இவருடைய யூத் மீட்டிங் நடத்தும்போது நிறைய சந்தர்ப்பத்தில் நான் பின்னாடி உட்காந்து கேட்டிருக்கிறேன். இந்த பாட்டை அவர் பாடி, நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டேன், இன்று வரைக்கும் அவர் என்னுடைய நண்பனாக இருக்கிறார் என்று அவர் சாட்சி சொல்வதை நான் கேட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதார். இவர் அந்த ஸ்கூலில் இந்த ப்ரொமோட் ஆகி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அடஸ்கர ஸ்கூலுக்கு 6ஆம் வகுப்பு போகிறேன். அந்த 6ஆம் வகுப்பு போகும்போது ஆண்டவர்களுக்கு ஊழியத்தினுடைய அழைப்பை எப்படி கொடுத்துருக்கிறாரு இந்த கிளாஸ் டீச்சருக்கு அவர் வெளிப்படுத்தினதை நேற்று நாங்கள் இவருடைய மரணத்தை அந்த டீச்சருக்கு நாங்கள் அறிவித்தப்போ அவங்க உடனே என்ன நடந்தது அந்த இடத்துல
எப்படி நடந்ததுன்றதை உடனே ஒரு மெசேஜ் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சொல்ற பிரகாரமாகவே நான் அதை படிக்க விரும்புகிறேன். Testimony by Mrs. Flora James, class teacher. Brother Shiloh's 6th standard teacher. Many years ago, I walked into the classroom. I was the class teacher of the 6th standard B section. So many lovely children walked into my classroom. Being the first day, just to get to know more about these children, I asked the children to tell their names and what they would like to become when they grew up. Many said they wanted to be doctors, engineers, and collectors, and so on. It was then I saw a small, sweet boy who stood up and said that his name was Shiloh and that he would like to become a pastor. I was taken up by that response. I asked him, "Do you really want to become a pastor?" He said, "Yes, ma'am, without any hesitation." I have never ever heard anyone say that kind of an answer. Till today, I remember him because of his will to do God's work. I later learned that he became a pastor. God must have loved him so much that he had taken him to be with him at so young an age. Love you, Shiloh. இது அவங்க டீச்சர், 6ஆம் வகுப்பு டீச்சர் நேற்று மெசேஜாக இதை அனுப்பியிருந்தாங்க. இப்படி இந்த 6ஆம் வகுப்பிலிருந்து அவர் வாலிப வயது வரைக்கும் தன்னை ஒரு ஊழியக்காரனாகவோ என்பதற்காகவே தன்னுடைய ஜீவித்தை தியாகம் செய்து அப்படியே அவர் ஜீவித்தார். அவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து முடிக்க போகிறார். நான் என்னுடைய வீடு அப்போ தான் கட்டின்னு இருக்கிறேன். அப்போது எனக்கு உதவி தேவைப்பட்டு தான் போய் இவரை கூப்பிட்டு, நாங்கள் 2 பேருமே நானும் மனைவியும் வேலைக்கு போகிறதுனால இவர்கிட்ட இந்த பொறுப்புகள் எல்லாம் இருந்தேன். அப்போது அந்த வீடை கட்டி முடிக்கிற போது இவர் ஊழியத்துக்கும் எடுக்கப்பட்டேன். அப்போது நான் இவர் ஊழியத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த வீடை எப்படியாவது டெடிகேட் பண்ணிடணும் அப்படின்ட்டு அவர் ஊழியத்துக்கு இங்கே வந்து திருமலையூர் வர்றதுக்கு முன்னாடி அந்த வீடை டெடிகேட் பண்ணிட்டோம். 2 நாளுக்கு பிறகு அவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இந்த ஃபெய்த்தோமில் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அந்த அழகான அந்த ஃபெய்த்தோமை மாடிஃபை பண்ணி அந்த ஃபெய்த்தோமில் அழகாக கன்செப்ட் பண்ணுறதை அவர் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் அவரை கொண்டு செய்த வேலைகளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். ஊழியத்துக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னிடத்துல ரொம்ப பிரதிஷ்டியாக நடந்து கொண்டேன். இந்த யூத் மீட்டிங்கில் அவரை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். எனக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருந்தபடினால நான் 12 மணிக்கு மேலே தான் அவரை தேடியும் வர முடியும். அப்போது 12 மணிக்கு மேலே தேடின்னு வந்து 4 நாட்கள் இங்கே தங்கியிருந்தேன். 4 நாட்கள் அவரை பார்க்க முடியல. வேலூர் கன்வென்ஷன் இருந்தபடினால சனிக்கிழமை நைட்டே நான் போயிட்டேன். சண்டே ஈவினிங் என்னுடைய டாக்டர் வீட்டுக்கு வந்தேன். அப்போது ஷைலான்னு உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பார்த்து. அது கிஃப்ட் ஒரு 100 rupees தான் இருக்கும். என்னுடைய இதயத்தில் ஒரு பெரிய பொக்கிஷத்தையே எடுத்து வைத்தது போல இருந்தது. இன்னும் என்னுடைய மகனுடைய இதயத்தில் நான் இருக்கிறேனே அப்படின்ற அந்த திருப்தி கர்த்தர் எனக்கு தந்தார். இவர் சுகவீனமாக இருக்கிறாருங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நாங்கள் வந்தோம். அவரை பார்த்து அவருடைய கார் மாட்டில் உட்காந்து இருக்கிறதுக்காக நான் ரொம்ப இளைஞி அழுது கொண்டே இருந்தேன். நம்ம சீஃப் பாஸ்டர் அவர் வந்து அந்த வாக்குத்த வசனங்களை சொல்லும் போது எப்படியுமே ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அவர் எப்படியாவது இவர் நிறைவார். பாஸ்டர் சாம் அவரும் கூட இருக்காமல் தாங்க ஏராளமான ஊழியக்காரர்கள் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இவர் சுகமாயிடுவார்ன்ற நம்பிக்கையிலே நானும் என்னை தாழ்த்தி அழுது கொண்டே இருந்தேன். அவருடைய முடிவு 7 காலத்துக்கு அவருடைய முடிவு வந்தப்போ அதை பரிசுத்தவானுடைய கையில் அவருடைய முடிவு அந்தப்போ எனக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய திருப்தியை தந்துட்டேன், ஒரு தைரியத்தை தந்துட்டேன். அப்போ அதுக்கப்புறம் நான் அதுக்காக அவருடைய முடிவு நான் துக்கப்படவே இல்லை. கர்த்தருடைய கிருபை நான் கர்த்தர் பரிசுத்தவான்களை கொண்டு கடைசி நேரத்தில் நம்முடைய சீஃப் பாஸ்டர் பாஸ்டர் சாம் அவர்கள், பாஸ்டர் லூக்கா அவர்கள், பாஸ்டர் எம் தாமஸ் அவர்கள்,
கூடவே இருந்து அவருக்கு செய்த உதவிகளுக்காக நாங்கள் என்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து நன்றியுள்ள இதயத்தோடு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், தொடர்பு கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண் பிள்ளைகளில் முதலாவது மகனாக பெற்றார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி சமாதான கர்த்தர் ஒருவரும் கர்த்தருடைய செங்கோல் யூதாவை வெட்டி நீங்குவதுமே சொல்லப்படும். அன்றில் Shiloh comes, the scepter shall not depart from Judah. அப்போ அந்த வசனத்தில் தான் இவனுக்கு Shiloh என்று பெயர் வைத்தோம். இப்போ அதுபோல சமாதான புருஷனாக இன்று சமாதானம், மக்களுக்கு சமாதானம், எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்குற சமாதான பிரபு இயேசு பற்றி சொல்லிட்டு அப்படி ஒரு சமாதானக்காரனாகவே இருக்கிறார். இப்படி குடும்பத்தில் வாழ்ந்து அந்த மகனை எடுத்துக்கொண்டார். இதற்காக அப்படி நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். பள்ளிப்படுத்தலாம் பற்றி கவனித்து இருந்தது. சண்டே ஸ்கூல் பாடங்களெல்லாம் படிக்கும்படியாக வற்புறுத்தப்பட்ட காலம் இது. கனான இந்த பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமையில் உலக பாடங்களை படிப்பதோ அது எந்த காரியங்களும் அவர் செய்ய வர மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் படிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம் பண்ணோம், என்ன பாட்டு பாடினாங்க, என்ன சாட்சி சொன்னாங்க தான் நம்ம செய்ய வேண்டும். அது முடிந்த பிறகு உலக பாடம் என்ன எக்ஸாம், போர்டு எக்ஸாம் இருந்தாலும் சரி, என்ன எக்ஸாம் வந்து படிக்கவே வர மாட்டார். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளும் சுத்தமான ஆசிரியர் நாளாக ஆசிரியர் வேண்டியதே அப்படின்றத வீட்டிலே நாங்கள் ஒரு பரலோகத்தை அனுபவத்தில்லாத இருந்தோம். வீட்டிலே ஆறுபடையில் இருக்குது சுத்தமாக அடிக்கடி சண்டைகள் ஏற்படும். ஆனாலும் ஒரு பொருள் நஷ்டப்பட்டாலும் சண்டைகள் ஏற்பட்டாலும் உடனே நாங்கள் வீட்டில் 6 பேர் 8 பேரும் கூடி ஜெயிப்போம். இந்த நஷ்டம் ஏன் வந்தது, இந்த தவறுகள் ஏன் வந்தது, வீட்டில் நடக்கும். இப்போ பெரியவர்கள் சின்னவர்கள் விதமாக பேசினா உடனே நாங்கள் மறுநாள் படித்து மன்னிப்பு கேட்டுருக்காங்க. இப்போ சுத்திகரிப்பு நாட்கள் சபையில் வைத்தால் வீட்டில் அதுக்கு நன்றாகவே நடக்கிறோம். நீங்கள் சபைக்கு போனால் வேதம் வாசிக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, இந்த 2 காரியங்கள் தான் மெதுவாக சொல்லுவீர்கள். ஆனாலும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் கூட ஒருவருக்கொருவர் மன்னிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் அப்படியாக இந்த குடும்பத்திலே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அதில் முதலாக அவர் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், நான் வந்து ரத்த சாட்சியாக படிக்க வேண்டும். அதுதான் கட்டளை ரொம்ப பிடிக்கும். இது நிமித்தமாக ரத்த சாட்சி புஸ்தகத்தை பற்றியும் ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி நடக்கிற காரியங்களை பற்றி அடிக்கடி கொடுக்கும். அது வறுப்பிட்டு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நாட்களில் ஐரோப்பாவில் ரொம்ப மிகவும் ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி பேண்ட் அது எப்படியாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நாள் சபை ஆராதனையில் ஒரு வேறுபாடு ஜீவியத்தை பற்றி ஒரு சகோதரன் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நாட்களுக்கெல்லாம் கைலோடைய செருப்பில் வைத்து துணிகளை காணவில்லை. கைலோட துணியெல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பெட்டி எடுத்து அதுக்குள்ளே வச்சுருக்கிறார். ஏன் இது வச்சேன்னா இல்லை அவர் ஒரு வேறுபாடு ஜீவியத்தை பற்றி சொன்னாங்கல்ல, அதனால் உங்கள் துணிகளோடு என் துணிகளை ஒன்றும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக ஒரு துணி வச்சுக்கோம் இதை எடுத்துக்காட்டார். அதனால் இதெல்லாம் ஒரு பிரிவினை என்ற ஆள் நம்ம வளர்க்குறாருக்கா இல்லை ஒன்று தான் அப்படிங்கிறேன். இதில் எப்போதுமே பார்த்தா ஒரு தனியாக அப்படியே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு வேறுபாடு ஜீவியத்தை பார்த்தா பாதுகாத்து கொள்ளக்கூடிய என்ன செய்தார். படிக்கலாம் கத்தோடைய பணம் கூட இருந்தது. கத்த சண்டே ஸ்கூல் படித்துள்ளாக சண்டே ஸ்கூல் படியும் என்னுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்ற வாரியோடு ஜீவிக்கும்படியாக கற்று செய்தார். அவருடைய திட்டத்தின்படி 2004ஆம் ஆண்டு இந்த கனமான ஊழியத்துக்கு கட்டளை ஏற்படுத்தார். இந்த ஊழியத்துக்கு வர வேண்டும் என்ற ஏற்பட்ட நாட்களில் அந்த ஊழியக்காரருடைய கூட்டம் வைக்கும்போது சிலர் கேட்டார்கள், இவ்வளோ சிறிய பணியாக இருக்கலாம், பால் மறந்த குழந்தையும் போல இருக்கலாம், இவரை போய் நீங்கள் ஊழியத்துக்கு அனுப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு மனதில்
15 தான் இருக்குது அப்படின்னு என்னை கேட்டாங்க. எனக்கு அது வரைக்கும் சைல்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேயே ஒரு நல்ல பிள்ளையாக வீட்டில் ஒரு ஆளுதான பிள்ளையாக இருக்கும்போது மற்ற மீன் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கடைசியாக இந்த வார்த்தை சொல்லும்போது என்னுடைய மனது அப்படியே உடைந்து விட்டது. போது நாங்கள் இதுக்கு வந்து அவனுக்கு உழைக்காவது நிறைவேற்றி கொண்டு நடந்தது. ஆனால் இந்த முகத்தை நான் எப்படி பார்த்தேன், எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு பண்ணவே நான் அழவே கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டத்தை கொடுக்கும்போது மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஏன் நம்ம காரணம் அப்படின்னா நம்ம எப்படியோ சொல்லி பார்க்குறதுனால எனக்கு என்னுடைய இதயம் தாமரை வீட்டில் பண்ணிட்டு இருக்கும்போது பாடலெல்லாம் முடிந்தது. சாட்சி சொல்ல வேண்டிய நேரம் ஒருபோது மக்கள் என்னோடத்தில் பேசினார். ஆகிலும் எனக்கு தாபமான வேலைகளும் அவைகளை நான் கிறிஸ்து தான் நஷ்டமளிக்கிறேன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆடுறேன். ஒரு வேலை இந்த பையன் எங்கள் வீட்டில் இருந்தால் ஆனாலும் மக்களுக்காக நஷ்டம் என்று வெளியில் எனக்கு சொல்லி துக்கமெல்லாம் என்னை எடுத்துக்கணும். அப்படி கத்தரோட மனமான உரிமைக்கு ஏற்படுத்தினபடியாக கத்தரை நன்றி சொல்லியிருக்கிறேன். நடந்து இந்த வந்த வார்த்தையெல்லாம் உதவி செய்யும்படியான திருப்பி கொடுத்தால் ஆள் வந்தால் அது மாத்திரமல்ல சில காரியத்தை சொல்வார். ஃபோன் பேசும்போது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்வார், திக்கற்றவர்களுக்காகவும் ஊமையனுக்காகவும் வாயில் பிறருக்கு சொல்லுது. எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க, வீடு வாசல் இழந்திருக்கிறாங்க, ஆதரவற்றவர்கள் இருக்கிறாங்க, தனிமையானவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்காக திறக்கின் வாசல்கள் நிற்க வேண்டும் என்று அடிக்கடி இப்படிதான் உச்சரிப்பார். இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க என்று இந்த வசனங்களை சொல்லி நான் அதிகமாக ஆர்வப்பட்டார். இவர்கள் பார்த்து தெரியுங்க தெரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் புரியாதனாலும் அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதுபோல் அவர் மரண செய்தி கேட்டால் முதல் சுவை நிற்பது அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் உடையவராக இருந்தார். இந்த கஷ்டத்தை எங்களுக்கு சொன்னதே இல்லை. இப்போ சில சமயம் அந்த கஷ்டங்கள் நடந்து முடிப்பதற்கு சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நடந்துவாங்க அப்படின்னு கேட்டால் அது எதிர்த்து சொல்ல மாட்டார். ஆமாம் இந்த ஒரே ஒரு வேலை பண்ண சொல்லி அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவார். அப்படி நாங்கள் பாடுபடி கஷ்டங்களை எங்களை பழக்கி கொண்டது இல்லை, சொல்லவே இல்லை. அது கட்டது இல்லை. நான் இன்னைக்காக பேசுனது நான் எடுத்துக்கொண்டேன். அப்படி ஃபஸ்ட்டு நான் ஸ்தோத்திரம். கடைசியாக 2 வாரத்துக்கு முன்பாக கத்தர் என்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசினார். என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நாட்போடு எனக்கு கொடுத்துள்ளது. நான் சொன்னேன், அந்த நாட்போடு வசனத்தை எதற்கு தெரியலப்பா. போது பைபிள் எடுத்து பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் போட்டுருக்குது. ஆங்கிலத்தில் போட்டுருக்குது குட் திங். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு குட் திங் கூட கிடையாது. அது நீங்கள் இடத்துல ஒத்துழைப்பு சொல்லுது. எனக்கு என்ன நட்பொருள் எனக்கு இருக்குது ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் அப்படி தியானம் பண்ணிட்டு வச்சுட்டேன். ஆனால் நான் புத்தகத்திலே எனக்கு நட்பொருள் சொல்லாது, நட்பொருள் எனக்கு இல்லையா. ஆனால் வீட்டில் போட்டு குட் திங்னு சொல்லி நட்பொருள் எனக்கு ஒன்றுமே இல்லையா. அப்போது நேற்று வரும்போது தான் எனக்கு கட்ட செலுத்தி அந்த வசனம் சொன்னாங்க. அதை வைத்து ரொம்ப அந்த நட்பொருளை போல கத்தர் கொடுத்த இந்த மகனை கத்தருக்காக தியானம் பண்ணாங்க. கத்தர் தேசிய கத்தரிக்கிறேன். யோகாக இருந்த நாட்களில் கலந்து இருக்கிறது. கடைசியில் இவ்வளோ பரிசுத்தம் அந்த மத்தியில் அலங்காராக இருந்தாலும் இவனோட சாட்சியாக வைத்துக்கொள்ள கத்தரை நன்றியோடு சொல்லிக்கிறேன். இவனோட நாளெல்லாம் கற்று செய்த நன்மைகளுக்காக நன்றியுள்ளாருக்கும் இவன் கடந்து சென்ற பாதையில் நாமளும் செல்ல யாருக்கு முடிக்கிறது சாட்சி கொடுக்கிறேன். கத்தரை கஷ்டம் I'm
மதியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்வது போல் முதிர் வயதில் கல்லறையில் சேர்வீர் என்று சொன்ன வசனத்தைப் போல 37 வயதாக உள்ளதான ஒரு சகோதரன் 73 வயது ஒருவராய் இருந்தால் எவ்வளவாக அவர் ஒரு ஊழியம் செய்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு செய்தியும் ஊழியம் செய்தார் என்று தான் சொல்ல முடியும். எனது கலைஞர் சொன்னாங்க சாட்சியை போல நாங்கள் இரு குடும்பத்தாரும் ஒரே குடும்பத்தை போல தான் வளர்ந்தோம். சிறு வயதிலிருந்து எங்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தை தவிர வேறு எந்த சொந்தக்காரர் வீட்டுக்கும் போனதில்லை. இப்பொழுது பெரிய வீட்டில் 6 பிள்ளைகளும் நாங்கள் 4 பிள்ளைகளும் ஒரே குடும்பத்தை போல. வீடு மாத்திரம்தான் தனியான சண்டே ஸ்கூல் எல்லாமே ஒன்றாக நான் படித்தோம். சிறு வயதில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது அண்ணன் 5ஆம் வகுப்பு. அப்போ ஏதாவது ஒரு காரியம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீடு சண்டை வந்தால் நான் உடனே ஓடி போய் என்னோட அண்ணனை கூட்டிகிட்டு வருவேன். அப்போ அவர் வந்து அந்த எல்லாரையும் திட்டுவார், மிரட்டுவார். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ எல்லாரும் என்னக்கிட்ட பயப்படுவாங்க. ஏன்னா என்னோட அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன், எல்லாருக்கிட்டையும் பயப்படுத்தேன். அதுபோல் வளர்ந்து வரும்போது கூட நாங்கள் எல்லாரும் ஒன்றாக விளையாடி கொண்டிருப்போம். அப்பொழுது நாங்களும் அவங்களோட சேர்ந்து விளையாடும் பொழுது எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கீபோர்ட், கிட்டார், இப்படி பாட்டு பாடுறது, அதை ரெக்கார்ட் பண்ணுறது, அதை நாங்களே போட்டு கேட்டுக்கொண்டிருப்போம். அப்புறம் பிரசங்கம் பண்ணுறது, இப்படியாக தான் நாங்கள் விளையாடுவது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. வளர்ந்ததான காலத்தில் நாங்கள் இருவரும் ஒன்றாக மியூசிக் கிளாஸ் போவோம், வருவோம். அப்பொழுது ரொம்ப பத்திரமாக கொண்டு வந்தார். ஸ்கூல் நாட்கள் முடிந்து காலேஜ் நாட்கள் அவர் படித்துக் கொண்டிருக்கும் போதும் அவருக்கு யாரையுமே தெரியாது, எந்த ஃப்ரெண்ட்ஸுமே தெரியாது. காலேஜ் விட்டால் நேராக வீட்டுக்கு வருவோம், வீட்டில் வந்து கேட்போம். அப்படின்னா நாங்கள் ஒரு ட்ரையாங்கிள் தவிர வேறு எதுவுமே தெரியாது. அண்ணன் ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு அந்தளவுக்கு நாங்கள் அவ்வளவாக எங்களால் போய் பேச முடியவில்லை. ஆனால் சிறு வயதிலிருந்து பிரேசி, கோடன், ஷெஃபே அக்கா அவர்கள் 3 பேரும் மிகவும் பெரியவர்கள். அவர்கள் ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஷைலோ ஒன்று, சீஃபஸ் அண்ணா, பால்ஸ் அண்ணா, நாங்கள் எல்லாரும் ஒன்றாகவே வளர்ந்தோம். அப்போ ஷைலோனா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்ட், சண்டை போட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் எங்களோட சேர்ந்து விளையாடும் போது கூட அண்ணன் வந்து ரொம்ப மெச்சூர்டு, அப்போவே எல்லாம் கற்றுக் கொடுப்பார். அப்படி ஒரு சொல்லுவாங்க. ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு நான் நிறையா ட்ரான்ஸ்ஃபரை போனதாக அடிக்கடி என்னை வந்து பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப அதிகமாக விசாரிப்பார். அப்போ விசாரிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய ஜீவியத்தை குறித்தும் என்னுடைய ஊழியத்தை குறித்தும் மிகவும் அக்கறையுள்ளவராக இருப்பார். அப்பொழுது ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான 13 பேர பிள்ளைகளில் 10 பேர் இந்த ஊழியத்தில் இருக்கிறோம். என்னுடைய ஜீவித்தை குறித்து நான் மிகவும் ஜாக்கிரதையுள்ளதான் இருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் ஒரு சிறு தவறு செய்தால் அதனுடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் மாத்திரம் பாதிக்காது, அது இந்த ஊழியத்தில் இருந்து உங்கள் எல்லாரையுமே பாதிக்கும். அதனால் என்னுடைய ஜீவியத்தை குறித்து நான் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் சோதனை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலம் எனக்கு சொல்லிட்டு ஒரு தரும்போது கூட நம்ம எப்படி ஜீவிக்கணும், இந்த ஊழியத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே என்னோட பேசிக்கொண்டு இருக்கும்போது இந்த காரியங்கள் தான் சொல்வேன். சின்ன வயதிலிருந்து இந்த எங்கேயாவது நம்ம மிஷனரியாக போகணும், எந்த தேசத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது ஒவ்வொருவரும் ஒரு தேசத்தை சொல்வார்கள். நான் ரஷ்யா போக வேண்டும், நான் சைனா போக வேண்டும், நான் ஆப்பிரிக்கா போக வேண்டும், இப்படியாக தான் சொல்லுவார்கள். அப்படியாகவே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு 2 அக்கா சகோதரிகளும் ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் கலைத்திருந்தார்கள். அப்பொழுது அண்ணன் இப்போ சமீபமாக என்னோட பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னார், மலேசியாவுக்கு போயிட்டு வந்து அடையாள 7 days குவாரண்டைன் நான் இருக்கும்போது என்னால் அப்போது நான் இன்டர்காமில் தான் அண்ணனோட 2-3 முறை பேசுவதற்கு எனக்கு ஒரு தருணம் கிடைத்தது. அப்பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் என்னை மலேசியா கொண்டு வந்த பிற்பாடு என்னோட ஜீவத்தில் எத்தனையோ காரியங்களை என்னை மாற்றி விட்டார். எனக்கு எப்படியாவது ஃப்ளைட்டில் ஏரோப்ளைனில் போகணும், ரொம்ப சின்ன வயசுல அந்த ஆசை, அந்த ஆசை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம இந்த ஊழியத்தில் வந்து நம்ம ராஜாக்களாக ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. அத்தகைய வீட்டில் நம்ம ராஜாக்களை போல ஜீவிக்கணும், நம்ம சாதாரண மனுஷரை போல ஜீவிக்கக்கூடாது, ஒரு ராஜாவை போல தான் நம்ம ஜீவிக்கணும். ஆனால் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் நம்மை தாழ்த்தி எந்த அளவுக்கு நம்ம அந்தோடைய சமூகத்தில் நம்ம உடைத்து அவருக்கு ஜெபித்து நம்ம ஒன்றுமில்லை என்பதை நம்ம சொல்ல முடியுமா, அந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தணும். ஆனால் மற்ற எல்லா நேரமும் நம்ம ராஜாக்களை போல ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். இப்பொழுது கடைசியாக நான் போன ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் அண்ணனை பார்க்கும்போது
அவர் என்னிடத்தில் சொன்னதான காரியம், நான் இந்த ட்ரைனிங் சென்டரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே வசந்தவான்கள் எனக்கு கொடுக்கிறதான எல்லா ஊழியத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு வாரமாக எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருந்தது, ஆனால் அது கூட பரவாயில்லை. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு நான் முன்பாகவே போய்விடுவேன். ஒரு நாள் ப்ரேசிங் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். ப்ரேசிங்லேருந்து எல்லா ஜபத்துக்கும் நான் கரெக்டாக போயிடுவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவங்க எனக்கு சொல்லி தந்ததான காரியம், ஒரு நாள் கூட நீ ப்ரேசிங் மிஸ் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு நாளும் நீ ப்ரேசிங் போயிடணும். ப்ரேசிங் மாதிரி நீ மிஸ் பண்ணினா அது எவ்வளோ பெரிய தோல்வி நமக்கு தெரியாது அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த கடைசியாக நான் உட்கார்ந்து பேசும்போது கூட அவர் கொஞ்சம் பலவீனமாக இருந்தார், ஆனால் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். அண்ணன் இவ்வளோ சீக்கிரமாக மறைத்து விடுவார் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய ஜீவத்தில் வைத்திருந்ததான நோக்கம் இவ்வளோ அழகாக செய்து முடித்திருந்தார் என்பதை யோசிக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தோடு இரவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நியமித்திருக்கிறதான இந்த ஓட்டத்தை நானும் பொறுமையோடு ஓடி முடிக்க அது எனக்கும் கிருபை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். A million, maybe two. Look for me, for I will be there too. Oh, when you have been there 10,000 years, a million, maybe two. Look for me, for I will be there too. Look for me, for I will be there too. Father Christ